ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மார்னிங் எழுந்த உடனே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மொமெண்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கு தேங்க்ஃபுல் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ தான் இது. ஸோ யா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் அப்படின்னா நம்ம அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்போ, அதாவது நம்ம பண்ணுறது நமக்கு கரெக்டுன்னு தெரியும். பட் ஓகே நீ கரெக்டாக தான் பண்ணுற அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றப்போ நமக்கு அது ஓகே அப்படின்ட்டு ஒரு ஹோப் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. ஸோ ஸோ எப்போயுமே எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து வரும். பட் இன்னைக்கு காலைல எழுந்துக்கும் போதே ஃப்ரீக்வெண்ட்டாக அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியல. ஸோ எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ என்ன வந்துகிட்டே இருக்குது கமெண்ட்ஸ். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரெகுலராக ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, மார்னிங் எழுந்தோடனே ஸோ கொஞ்சம் யூடியூப்ஸில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபீட்ஸ் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம நைட்டு படுக்கிறோம், காலைல எழுந்துக்கிறோம் அப்படின்றப்போ அந்த இன்பிட்வீன் கேப்பில் யாராச்சும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சேனல்லேருந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதோடைய ஃபீட் நம்மளுடைய ஃபீடில் வந்து அந்த வீடியோ ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ டைட்டிலே வந்து இம்பார்ட்டண்ட் வீடியோ ஃபார் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஓகே எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஓகே சரி ஏதோ வீடியோ போட்டிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது நான் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் பார்ப்பேனே ஃப்ரீ டைமில் அப்படின்னும் போது காலைலையே பார்க்க மாட்டேன். ஏன்னா காலைல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்காம நான் மற்ற ஒர்க் ஏதாவது பார்த்தேன் அப்படின்னா என்னால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூலே என்னுடைய இது கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை காம்பன்சேட்டே நான் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ அதனால் சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கு நடுவில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நடுவில் ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் தேங்க்ஸ் டு நரிக்கூட்டம்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தேங்க்ஸ் டு நரிக்கூட்டம்னு இருக்கே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. ஏன்னா 2 days பேக் தான் வந்து என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து அண்ணா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஏதோ கனெக்ட் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. சரி ஓகே அவங்க என்ன தான் அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் ஸோ நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன ரெகக்னைஸ் பண்ணி ஒரு வீடியோ எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து பேங்கிங் ஃபீல்டு அதாவது பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது. ஒரு விஷயமா இருந்தாலும் நானாக ஏதாச்சும் டவுட்னா கூட கேட்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நானாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா சர்ச் பண்ணுவேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்து சர்ச் பண்ணி ஓகே அப்படின்னு நானாக தான் லேர்ன் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் பண்ணுற ஒரு விஷயம் அதாவது நான் படிக்கிறதா இருக்கட்டும், நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்து, அதுவும் பேங்கிங் ஃபீல்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட், டேலண்டட் ஆஸ்பிரண்ட் பார்த்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்றப்போ உண்மையாலுமே அது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ நீங்கள் உங்களுடைய டைம் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்காக இருக்கட்டும், ஸோ மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக இருக்கட்டும், நான் நல்லா பண்ணுறேன்னு என்ன சொன்னதுக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் வந்து ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேராக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு கமெண்ட் அதாவது ஒரு வீடியோ கீழேயும் ஸோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அண்ணாக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ ஒரு 1 வீக்காக வந்து உண்மையாலுமே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ ஹெவி ஃபீவர். ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டு கூட போட முடியல. அந்தளவுக்கு உடம்பு இருக்குது. ஸோ ரொம்ப முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் பிஓ மெயின்ஸ் இன்னும் 2 days நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது. ஸோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே
நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் கேட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோஸையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸோ என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போ நான் பேசுறது கரெக்டாக தப்பாக, கரெக்டாக பேசுகிறேன்னா எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதை கரெக்டாக பண்ணுறோம், நல்லா பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ஆஸ்பிரண்ட்டே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்க இந்த இந்த விஷயம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா ஓகே, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கிறப்போ நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ யா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.